இன்றைய முதல் செய்தியாக தமிழக முதல்வர் நேற்றைய தினம் ஒரு அரசு விழா நடைபெற்றிருக்கிறது. கல்வி கொண்டாட்ட விழா அப்படிங்கிறதோட கல்வி சார்ந்த ஒரு 7 திட்டங்களுக்கான இந்த ஆண்டுக்கான துவக்க விழா போலவும் நடைபெற்றிருக்கிறது. நான் முதல்வன் அது போன்ற திட்டங்கள். அதுல சிறப்பு அழைப்பாளராக அண்டைய மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த விழால பேசும்போது முதல்வர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுனது 100க்கு 100 உண்மை. இது எப்பன்னா ரொம்ப காலத்திலேருந்தே அப்படி இருக்குது. அதனாலதான் என்னன்னா பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல மத்திய அரசுல மிகப்பெரிய பதவிகள்லாம் நிறைய சவுத் இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க. குறிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் ஒரு டாப் சர்ஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தமிழகத்தை சேர்ந்தவர்களே இருப்பாங்க. இப்போ அப்படி ஒரு பெருமையில் இருந்தது. இப்போ அதே நேரத்தில் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர்கள், அந்த அளவுக்கு குவாலிட்டியான டாக்டர்கள், அரசு டாக்டர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாலே உண்மையிலேயே தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்போது வரைக்கும் அதையே உருட்டிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, அரசு பள்ளி இதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ மெடிக்கல் டூரிசம் இந்தியாவில் அதிகமாக எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. குட். எல்லாம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறானா, இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறானா? இங்க பெரிய ஆபீசர்ஸா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், எங்க போறாங்க? தனியார் மருத்துவமனை. ஒண்ணு காவேரிக்கு போறாங்க, இல்லைன்னா அப்போலோ போறாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்புறம் ரேவந்த் ரெட்டி இவங்க தான் இப்போ இண்டி கூட்டணியில நம்ம எல்லாம் சவுத் இந்தியா நம்ம தனியா தமிழகத்து இந்தியாவிலே நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக பல உருட்டுகள் இந்த காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து பல விஷயங்களை செய்யறத பார்க்குறோம். ரேவந்த் ரெட்டியும் சொல்லியிருக்காங்க, அந்த காலை உணவு திட்டத்தை நான் அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து தெலுங்கானாலையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே பெருமித உணர்வோட இந்த புன்னுருவல் பூக்கிறாரு முதல்வர். நம்மளே ஸ்ரீடிவியில் பேசியிருக்கோம், இந்த காலை உணவு திட்டத்தையே எங்கேருந்து இவங்க உருவுனாங்கன்னு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, எங்களை பார்த்து தான் கனடா கவர்மெண்ட்டே காப்பி அடிச்சுதுங்கிறது மாதிரிலாம் உருட்டினாங்க. அந்த காலையில எவ்வளோ நாள் உப்புமா போட்டுருந்தாங்க, இப்போ தான் கிச்சடிக்கு மாறி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க போல இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்தாங்கன்னா அதோடைய முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ ரேவந்த் ரெட்டி ஆஹா ஓஹான்னு காலை உணவு திட்டம் பேசியிருக்காரு. நேற்று ஒரு செய்தி வருது, புவனகிரி, கடலூர் மாவட்டம், அங்கே புவனகிரி, அது பக்கத்தில் ஒரு அரசு நடுநிலை பள்ளி, அந்த அரசு நடுநிலை ஆதிவராக நத்தம்ங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்ருக்கு. என்னப்பான்னு பதறி அடிச்சிருக்காங்க. நாங்கள் காலையில் சாப்பிட்ட அந்த சேமியா கிச்சடியில் பள்ளி விழுந்துருச்சு, அதை பற்றி அவங்களாம் கவலையப்படலை, நாங்களாம் இப்போ சாப்பிட்டு பாதியிலே பயந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னோடனே இப்போ எல்லா பேரண்ட்ஸும் அடித்து பிடிச்சிட்டு அங்கே இருக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் கையில் மொபைலில் பேசிட்டு அவங்க இருந்திருக்காங்க. நீ இப்படி மொபைலில் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன விழுந்தது ஏதுன்னு தெரியாமல் நீ இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அது திட்டுறாங்க. அப்புறம் ஹெச்எம்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. அப்புறம் அதாவது அந்த ஸ்கூலையே முற்றுகையிடுறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு பக்கம் சொல்லிட்டு, அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது ஒரு பக்கம். அந்த உணவுப் பொருட்கள் ஏதாவது விஷத்தன்மை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் ஒரு பக்கம். இப்படி இந்த காலை உணவு கொடுக்கறது ரைட்டு, இந்த சிக்கலும் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதை இப்போ ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு இருக்கு. இந்த ப்ரைவேட்டு ஏற்கனவே செய்யறதுக்கு தயாராக இருந்தேன். அக்ஷய பத்ரா இஸ்கான்லேருந்து இதே இங்கே உள்ளே ஆர்எஸ்எஸ் புகுந்துரும், காவி புகுந்துரும், பிஜேபி புகுந்துரும்னு சொல்லி பன்வாரிலால் புரோஹித் இருக்கிறப்பே அந்த உருட்டுறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ ஸ்கூலில் நாங்கள் வளர்ச்சி, நாங்கள் நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டம் அப்படின்னு. இப்பொழுது இந்த தமிழக அரசுடைய ஒரு ஃபோக்கஸ் மெயினாக என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் உதயநிதி, அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம், அதை இம்ப்ளிமெண்டேஷன்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இன்னொன்று பள்ளிக்கல்வி, அன்பில் மகேஷ், அவருடைய ஃப்ரெண்டு, ரசிகர் மன்ற தலைவரும் கூட. இவங்க 2 பேரை ஒரு யூத் ஐகான் போல அடுத்த தலைமுறை தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது மாதிரியே, அதாவது அண்டர் பெர்ஃபார்மர்னு ஒரு அமைச்சர்
தமிழக அமைச்சரவையில் இருப்பார்னா அது வந்து அன்பில் மகேஷ் தான். தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனாலும் அவரையும் உதயநிதி ஸ்டாலினையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நேற்று அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் தான் கொண்டாடுறது மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயிண்ட் இருக்குது, இப்போ அவருடைய மகன் தான் அதை பார்த்துக்கிறாரு. அதனால் சினிமா பிரபலங்களை அவங்களையெல்லாம் வர வச்சு தமிழ்நாடு கல்வியில் எப்படி உயர்ந்திருக்கு, அதாவது அறிவியல் விஞ்ஞானிகளையோ, ஏன்னா இவங்க வந்து அவங்கெல்லாம் இப்போ காமராஜர் காலத்தில் தொடங்கிய பள்ளியில் அவங்க படிச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு சொன்னா என்ன இது இருக்கு. அதனால இப்போ வந்த, அதாவது இவங்க எப்போ கால் ஷீட் கொடுப்பாங்க, இவங்களுடைய பேனர்ல நம்ம படம் பண்ணாதானே நம்ம படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தொங்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள், புதுமுக டைரக்டர்கள்லாம் வச்சு இந்தியாவுக்கே வந்து சவால். அதுல ஒருத்தர் டைரக்டர் பேசுகிறார், துரோணாச்சாரியார் காலத்திலிருந்து ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் கல்வியை தடுத்தார்கள், இவர்கள் தான் அனைவருக்கும் கொண்டு சேர்த்தார்கள் அப்படின்னு அடிச்சு உருட்டி தள்ளி எடுத்துருக்காரு. ஏன்னா இதையெல்லாம் தான் அந்த திராவிட மாடல் விரும்புகிறது. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்பதான் ரெட் ஜெயிண்ட் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க, அதாவது நீங்க கிரெடிட்டை ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது. படிக்க வச்சோம் அப்படிங்கிறத சொல்றப்ப ஒவ்வொரு மாதமும் அதிகமாக குடிக்கிறாங்களே, அதன் மூலமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருகிறது, குடிக்க வைத்ததும் நாங்கள் தான், அந்த கிரெடிட்டை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கோபம் நமக்கு இருக்கு. படிக்கிறது தான் சாதனை, அதை நாங்க வந்து இவங்க என்னன்னா சுந்தர் பிச்சைக்கே இவங்க தான் இங்க படிச்சதுனாலதான் அப்படின்னு. அவர் படிச்சதெல்லாம் வாணி அந்த ஐஐடி பிளாக்ல படிச்சாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது மாதிரி இவங்க அப்பா வந்து கிளாஸ் எடுத்து அதை வந்து கணக்கு பாடத்துல ஒரு சென்டம் எடுத்து இவர் இப்ப அமெரிக்கால பெரிய பதவியில இருக்கிறது மாதிரி இவங்க உருட்டுவாங்க. சத்யாநாதல்லாவே இங்க வந்து படிச்சாருன்னா கூட இவங்க உருட்டுவாங்க. அதனால எல்லாருடைய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்குலாம் இவங்க இனிஷியல் போட்டுவாங்க ஒரு பக்கம். இப்ப இந்த குடிக்கிறதுக்கு ஏன் இவங்க கிரெடிட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரே நேரத்துல இன்னொரு செய்தி நடக்குது. திருநெல்வேலியில ஏர்வாடிக்கு பக்கத்துல டோனாவூர் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ டயோசின் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல், இருபாலர்களும் படிக்கக்கூடிய மேல்நிலை பள்ளி. போதை எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத, ஏன்னா இந்த கிரெடிட்டும் அந்த திராவிட மாடலுக்கு போகணும்ல. ஏன்னா எனக்கு ஒரே ஆசை, இந்த என்னென்னலாம் வளர்ச்சி இருக்குதோ அதெல்லாம் இந்த ஸ்டாலின் அரசுக்கு போகணுங்கிறது தான். ஒரு 9ஆம் வகுப்பு பையன் வந்து அவனுடைய சக மாணவனை முதுகுலயே பிடிச்சி அருவாளால வெட்டியிருக்கான். நீங்க உடனே நீங்க சொல்றத பார்த்தா திருநெல்வேலி ஜாதி கலவரம் இருந்து ஜாதி எண்ணத்தோடு வெட்டிட்டானா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. அதுதான் இல்லை. இவன் வந்து ஆன்ஸு கூலிப்பு மாதிரி ஏதோ எடுத்துட்டு போயிருக்கான். டே இந்த பையன் தைரியமா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான்டான்னு அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தொண்ட சொல்லியிருக்கான். நீ இதை சொல்லி கடைசியில இது வாத்தியாருக்கு தெரிஞ்சு என்னை பனிஷ் பண்ணுவாங்களா, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்டான்னு அவன் அதாவது பேக்ல வந்து புக்கு வச்சிருக்கானா இல்லைன்னு தெரியல, அருவாளை எடுத்துட்டு வந்திருக்காமல முதுகுல பிடிச்சி வெட்டியிருக்கிறான். இது நேற்று நடந்தது. எப்படி இவங்க கல்வியிலே சாதனை செய்திருக்கிறோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றப்ப இந்த சம்பவங்கள்லாம், ஒண்ணு நான் சொன்னது காலை உணவுல பள்ளி விழுந்தது, பெற்றோர்கள் முற்றுகையிட்டது, இன்னொன்னு சக மாணவனை அருவாளல் வெட்டியது. இதுதான் பள்ளி கல்வித்துறை வந்து திராவிட மாடல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சமீபத்தில் அண்ணாமலை கூட சொன்னார், நல்ல வேளை ஸ்கூலுக்கு 9 மணிக்கு மேல குழந்தைங்க வந்தாங்க, 8:30 மணிக்கு வந்து இருந்தாங்கன்னா பாதி குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியல. மேற்கூரை 3 மாசத்துக்கு முன்னால மேற்கூரை இடிஞ்சு விழுந்து டெஸ்க்ல எல்லாம் ஃபுல்லா இதா இருந்திருக்கு, குழந்தைங்க வந்திருந்தாலும் போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் இங்க பள்ளிக்கல்வித்துறை இருக்கு. ஆனாலும் இந்த விளம்பர மோகத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அந்த விளம்பரத்தை வைத்து ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.